இனிமே கன்டினியூஸா எங்களோட வீட்ல அடுத்தடுத்தது பர்த்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏப்ரல் 2 என்னோட மாமியாருக்கு பர்த்டே. காலையிலேயே அவங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இப்போ மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்களோட பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணுறது நானா தான் இருப்பேன். காலையில அவங்களுக்கு எந்திரிக்கும்போதே காலையில கால் பண்ணி விஷ் பண்ணிருவேன். நேத்தே பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்காக சாரி எல்லாம் பேக் பண்ணி கொரியர் அனுப்பியாச்சு. மேக்ஸிமம் இன்னைக்கு ரிசீவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்போவுமே என்னோட ப்ரேயர்ஸில் என்னோட மாமனாரும் மாமியாரும் 100 வயசு வரைக்கும் ரொம்ப ஹேப்பியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே ப்ரே பண்ணிப்பேன். அதே மாதிரி அவங்க எப்போவுமே ஹேப்பியாக இருக்கணும்னு நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை இருந்தப்போ கூட இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹேப்பியாக இருப்பான், யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் சாப்பிடாம இருந்து எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க எல்லாரையும். அதனாலே எங்கள் மாமியாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டேமா, நீங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் 2 பேரும் எப்பவும் ஹேப்பியாக இருப்போம்.